1-இல் 2 பாடங்களை முடித்திருக்கிறோம். அதாவது மொடில் 1-இல் லெக்சர் 3க்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். நாம் கடந்த வாரங்களில் கற்றுக்கொண்ட ஸ்டீம் கல்வி முறையை இன்று ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் உள்ளடங்கிய இந்த ஸ்டீம் கல்வி முறையானது 3 வயது தொடக்கம் 4 வயது வரை நாம் பயன்படுத்துகிறோம். எதிர்காலத்தில் ஸ்டீம் கல்வி முறையானது ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. இதன் மூலமாக இலகுவாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதாவது விளையாட்டு ஊடாக, செயற்பாடுகள் ஊடாக நாம் கற்றுக் கொடுக்க முடியும். எதிர்கால கல்வி முறையை பிள்ளைகள் விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ஸ்டீம் முறையின்படி செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் பிள்ளைகள் படைப்பாற்றல் மிக்க மாணவர்களாக மாறுகிறார்கள். அதற்கூடாக அன்றாட பிரச்சனைகளுக்கு அவர்களே பதில் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பாடத்திட்டமானது ஸ்டீம் என்று சொல்லி STEAM இருந்து A ஒன்று இணைக்கப்பட்டு ஸ்டெம்ல இருந்து ஸ்டீமுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதாவது STEM இலிருந்து A அதாவது கலை ஆர்ட் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதிலே சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சேர்க்கப்பட்டு இப்பொழுது கலை திட்டத்தை இந்த எல்லா பாடங்களுக்கும் கலை மிகவும் அவசியமா இருக்கிறபடினால எல்லா பாடத்தை செய்யும் பொழுதும் இந்த கலை தொடர்பான காரியங்கள் எல்லா பாட திட்டங்களுக்கும் இது உதவியாக இருக்கிறது. இந்த கலையை மாணவர்கள் சிறப்பாக விருப்பத்துடன் செய்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். இப்பாடத்திட்டமானது 1996ஆம் ஆண்டு ரஷ்யா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே 2ஆம் மகா யுத்தத்துக்கு பின்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கலை திட்டமானது அதாவது ஸ்டீம் என்று சொல்லுகிற காரியங்கள் தொடர்ந்தும் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இது கல்வியிலே பிள்ளைகளை சரியான பாதையிலே கொண்டு செல்லுகிற ஒரு திட்டம் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். எனவே இந்த கல்வி முறைகளின் நன்மைகளை பார்ப்போம். ஆசிரியர் கேதீஸ்வரி அவர்கள் மீண்டும் தொடர்வார்கள். கலைத்திட்டத்தில முன்வைக்க வார கலைத்திட்டம் எவ்வாறு செயற்படுத்த முடியும்? 5 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த முறையில் இருக்கு. அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 5 தினங்கள்ல நம்ம பாடசாலையில் இப்படி இந்த செயற்திட்டத்தை செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக திங்கட்கிழமை வந்து நம்ம மியூசிக் சார்ந்த அதாவது இசை சார்ந்த ஒரு செயற்பாடை வந்து செய்வதன் மூலம் பிள்ளை விரும்பி பாடசாலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது பாட்டு பாடுதல், நடனம் ஆடுதல், மிருக சத்தங்களை ஏற்படுத்துதல், மியூசிக் உபகரணங்களை எவ்வாறு நம்ம பயன்படுத்துறது சம்பந்தமா குழந்தைகளுக்கு ஒரு தெளிவூட்டல் வழங்கி குழந்தைகளை பாட்டு பாட வைக்கிறது. ஒரு குழந்தைக்கு இடம் கொடுத்து அந்த பாட்டு அப்படியே ஒவ்வொரு குழந்தைக்கும் சந்தர்ப்பங்களை வழங்கி இந்த மியூசிக் வந்து பிள்ளைகள் இடத்துல திங்கட்கிழமை நாள்ல நம்ம கட்டாயம் வளர்த்த வேண்டும். அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டெம் என்ற எஜுகேஷன் தான் ஃபுல்லா நடக்கணும். அடுத்து புதன்கிழமை வந்து நேச்சரும் ஒண்டரிங்கும் நடக்கணும். அதாவது இயற்கையோட பிள்ளைங்களை வந்து தனது கற்பித்த செயற்பாடுகளை செய்ய வைத்தார். அதாவது பிள்ளைகளை இலைகள் கொண்டு வர சொல்லி அதன் மூலம் அணிகலன்களை உருவாக்கி விளையாடுவதற்கும் வெளி சூழல்ல இயற்கையை வச்சு கற்பித்தல் மூலம் பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு செலோடேப் எடுத்து தன்னோட கையில ஒட்டி அதுல தான் கொண்டு வந்த சிறிய பூ, பெரிய பூ, கல் இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும் அந்த செலோடேப்ல ஒட்டி பிள்ளைகளுக்கு இயற்கை சம்பந்தமாக கற்றல புதன்கிழமை நாள்ல நம்ம செய்ய வேண்டும். அடுத்து வியாழக்கிழமை வந்து கலைனா ஆர்ட்ஸ், அதாவது நிறம் தீட்டுதல், அச்சு பதித்தல் அப்படின்னு பிள்ளைகளை பல செயற்பாடுகளை வந்து செய்ய கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு நிறைய வேலைகளை வியாழக்கிழமையில நம்ம செய்யணும். அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து ஃபன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபன் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்து விரும்பி பாடசாலைக்கு வரக்கூடியதா இருக்கும். ஏன்னு கேட்டா அன்னைக்கு பிள்ளைகள் தான் விரும்பி விளையாட்டுகளில் ஈடுபடவும் தான் விருப்பமான முறையில் பாடசாலைக்கு அதாவது உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு பேக வீட்டுல வச்சுட்டு வரலாம். இப்படி செயற்பாடுகள் செஞ்சு பிள்ளைகள் வந்து அன்றைய தினம் தன் விருப்பமான செயலில் ஈடுபட்டு
ஃபன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றோம். அந்த ஃப்ரைடே நாள்ல தான் பிள்ளைகள் வந்து தான் சந்தோஷமா பாடசாலைக்கு விரும்பி வரக்கூடியதா இருக்கும். அடுத்து சனிக்கிழமை சாட்டர்டே வந்து ஸ்டோரி டேயா இருக்கு. நம்ம இலங்கையில இல்லை, இது இந்தியாவுல இருக்கனால இந்தியாவுல சனிக்கிழமை நாள்ல கதைகள் மட்டும் கூறுவாங்களாம். இலங்கையில சனிக்கிழமை நாள்ல நம்ம பாடசாலை வைக்கிறது இல்ல. அதனால நமக்கு சனிக்கிழமை இல்ல. ஆனா இந்தியாவுல சனிக்கிழமை பாடசாலை வைக்கிறனால அங்க வந்து ஸ்டோரி அதாவது கதை நாள் அப்படின்னு சனிக்கிழமை அறிமுகப்படுத்துறாங்க. அன்னைக்கு கதைய சொல்லி நிறைய விளக்கங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. டீச்சர் சகுந்தலா. இந்த ஸ்டெம் வந்து 5 நாட்கள் வந்து பாடசாலையில வந்து எவ்வாறு நம்ம முன்னெடுத்து செய்ய போறோம் அப்படின்றத வந்து டீச்சர் வந்து குறிப்பிட்டு சிலதை கூறினாங்க. அதை விரிவான முறையில வந்து இப்ப நான் கூறுறேன். இப்ப மண்டே திங்கட்கிழமை வந்து இசை திங்கள் அப்படின்றக்குள்ள குழந்தைகள் வீட்டிலிருந்து என்ன செய்யணும், கிளாஸ், ஸ்பூன், பொட்டில் இதெல்லாம் பிள்ளைகளை கொண்டு வர சொல்லணும். கொண்டு வந்து அதை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது கையில ஏதாவது ஒரு பென்சில் அல்லது பேனா ஏதாவது ஒரு ஸ்ட்ரோ அந்த மாதிரிக்குள்ள கொடுத்து அதை தட்ட வைக்க சொல்லணும். அதை தட்டும் போது அதுல இருந்து ஒவ்வொரு கிளாஸ் மாதிரி உள்ள பிளேட்ல வந்து வித்தியாசமான சத்தமும், ஸ்பூன்ல தட்டும் போது வித்தியாசமான சத்தம், பொட்டில்ல தட்டும் போது வித்தியாசமான சத்தங்களை வந்து பிள்ளைகள் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம டீச்சர் வந்து கிட்டார், வயலின், மெலோடிக்கா இந்த இசை கருவிகளை வந்து வீட்டுல இருந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாட்டு படிச்சு அந்த இசை கருவிகளை இசைத்து இப்ப டீச்சர் வந்து பிள்ளைகளோட சேர்ந்து என்ன செய்யணும், நடனம் ஆடி பாட்டு பாடணும். அதுக்கு பிறகு வாயால விசில் அடிக்கிற விதத்தை வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். கைவிரலை வாயில வச்சு எப்படி விசில் அடிக்கணும், அந்த சத்தம் வந்து வித்தியாசமான ஒரு சத்தமாக இருக்கும். அத வந்து பிள்ளைகளை வந்து எழுப்புறதுக்கான உந்து சக்தியை வந்து டீச்சர் வந்து வழங்கணும். இவ்வாறான முறையில வந்து திங்கட்கிழமை வந்து இசை திங்களை வந்து நம்ம கொண்டு சென்றோம் அப்படின்னா பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு கற்றலை வந்து கற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டெம். பழைய பழைய நியூஸ் பேப்பரை வந்து வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லி அதுல வந்து ஒரிகாமி செய்யறது, பிளேட் செய்யறது, மத்தது கப்பல் செய்து தண்ணி ஒரு பேசன் மாதிரி எடுத்து அதுல வந்து தண்ணி கப்பல் செஞ்சு விட சொல்றது. இந்த மாதிரிக்குள்ள செய்யும் போது பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது இல்லாம பேப்பர்ல வந்து நாய், பூனை இந்த மாதிரியான ஆக்கங்கள் செய்யறது மூலம் அவர்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசுல வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து அவர்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம பஞ்சு கொண்டு வர சொல்லி பென்சில் மூலம் அதுல டோல் அந்த மாதிரி செஞ்சு அதை வந்து பிள்ளைகளை வந்து டச் பண்ணி பார்க்க சொல்றது, பொட்டில் என்பவற்றை வந்து தொட்டு பார்க்க சொல்றது. இப்ப ஏதாவது ஒரு உருவம் செஞ்சு இது போல் தான், இது வந்து பொட்டில், இது வந்து கப் அப்படின்றத வந்து பிள்ளைகள் வந்து தானாகவே தொட்டு இதுதான் அந்த உருவம் அப்படின்றத வந்து சொல்ல வைக்கிறது. அது மட்டும் இல்லாம வேஸ்டான பொருட்களை வந்து தனித்தனியா எப்படி வைக்கிறது. இப்ப 2 டஸ்ட்பின் வச்சு அதுல வந்து பேப்பர் தனியா, குப்பைகள் தனியா, இந்த மாதிரிக்குள்ள வந்து பிள்ளைகளை வந்து தனித்தனியான முறையில போட சொல்லணும். இப்ப இதை வேறாக்கி காட்டுறது மூலம் இந்த குப்பைகளை எடுத்து என்ன செய்யலாம், இதுல வந்து காம்போஸ்ட் உரம் தயாரிக்கலாம் அப்படின்றத வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மை இருக்கு, என்னென்ன தீமை இருக்கு அப்படின்றத வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம விரிவான முறையில சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பில்டிங் பாக்ஸ் கொடுத்து பிள்ளைகளை வந்து செய்ய சொல்றது. பில்டிங் பாக்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து வடிவங்கள் தயாரிக்க சொல்றது, உருவங்களை கலர் கொடுக்கணும். கலர் கொடுத்து அதன் மூலம் வந்து கலரை வந்து கண்டுபிடிக்கிறது. பூக்கள் வீட்டுல இருந்து பூக்கள் கொண்டு வர சொல்லி அந்த பூக்களை வச்சு பூக்கள் உள்ள கலர், அந்த பூக்களை வச்சு என்னென்ன மாதிரியான கலர் செய்யலாம். ஒரு பூ கொண்டு வந்து அந்த பூவை நசுக்கி எடுக்கும் போது இன்னொரு பூவையும், அந்த மஞ்சள் கலர் பூ, ஒரு பச்சை கலர் பூ இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 2 பூவையும் நசுக்கி ஒன்னா சேர்த்து எடுக்கக்குள்ள அதுல ஒரு விதமான கலர் வரும். அப்ப இந்த மாதிரி
ஒரு 2 பூக்களை சேர்க்கும் போது இப்படி கலர் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத வந்து பிள்ளைகளுக்கு வந்து செயற்பாடு மூலம் என்ன செய்யலாம், செஞ்சு காட்டலாம். இது வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல இதை செய்யும் போது அந்த ஸ்டெம் வந்து ஸ்டெம் கல்வி வந்து இதனோட தொடர்பு படக்கூடியதாக இருக்குது. அடுத்ததா வந்து புதன்கிழமை வந்து இயற்கையோட தொடர்பு பட்டதா இருக்கணும். இயற்கை சம்பந்தமான விடயங்களை வந்து படித்து கொடுக்கணும். வெளி சூழலுக்கு கூட்டி செல்லணும் பிள்ளைகளை. சுத்தமான காற்றை சுவாசிக்க வைக்கணும். சூரியனை பார்க்க சொல்லணும். சூரியனை பார்த்தா என்ன நடக்குது, சூரியனை பார்த்தா கண் கூசுதா இல்ல கண்ணை திறந்துகிட்டு சூரியன் பார்க்க இயலுதா அப்படின்றத வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். மத்தபடி பிள்ளைகளை வந்து என்ஜாயா விடணும். அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சூழல்ல வந்து வெளி சூழல்ல வந்து அவங்க விளையாடக்கூடியதான வாய்ப்பு வந்து அவர்களுக்கு கொடுக்கணும். பாஸ்கெட் அல்லது ஒரு பை மாதிரி ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து, உங்களோட பாடசாலைக்கு வெளியில உள்ள அந்த சூழல் இருக்கு, அந்த சூழல்ல என்னன்னா உங்களுக்கு விருப்பமானது அப்படின்றத வந்து அந்த பையுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லணும். அத வந்து கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து இதுல எது உங்களுக்கு விருப்பமானது, ஏன் இது உங்களுக்கு விருப்பம், இதோட பேர் என்ன அப்படின்றத வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து டீச்சர் கேட்கணும். கேட்கும்போது அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருட்களோட பெயர் தெரியும். இது இதனாலதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை எடுத்தேன். இதை வந்து பிள்ளைகள் இந்த ஸ்கீம் கல்வி முறையானதின் நன்மைகளை நாங்கள் பார்ப்போம். இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது நாங்கள் பெனிஃபிட் அதாவது நன்மைகளை, அதனுடைய பலன்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் படைப்பாற்றல் மிக்க மாணவர்களாக மாறுவார்கள். கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள், பதிலை அவர்களே கண்டுபிடிப்பார்கள், அன்றாட பிரச்சனைக்கு பதில் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாவது பெனிஃபிட்ஸ் வந்து அவர்கள் அர்த்தமுள்ள ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். குழு செயற்பாடுகளுக்கு கூடாக மாணவர்கள் ஒத்துழைத்து தொடர்பாடல் விருத்தி கூடாக இந்த ஸ்டீம் கல்வியானதை அந்த பயனிலே நாங்கள் இரண்டாவது பார்க்கிறோம். அவர்கள் அர்த்தமுள்ள ஒத்துழைப்பை மற்ற மாணவர்களோடு இணைந்து வேலை செய்வார்கள். மூன்றாவது, அவர்கள் விமர்சன சிந்தனைக்கு உள்ளாக்குவார்கள். அதாவது ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கு, அது மேசையின் மேலே இருக்கிறது, யாருமே வீட்டிலே இல்லை, எப்படி இதை எடுப்பீர் என்று நாங்கள் பிள்ளையிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய மேசையை வைத்து எடுப்பேன் என்று சொல்லி. இல்லாவிட்டால் என்னுடைய தாய் தகப்பன் யாரையாவது கூட்டிட்டு வந்து எடுப்பேன் என்று சொல்லுவார். இப்படியான காரியங்களை சொல்லும் பொழுது அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார், அந்த பிள்ளையானவன் அந்த சாக்லேட் பாக்ஸை எப்படி எடுப்பது என்று சொல்லி. அவர் விமர்சன சிந்தனைக்கு சிறப்பாக அதாவது சிந்திக்க வைக்கிறது. அவருடைய எதிர்காலம் அவர்களை சிறப்பாக மாற்றுகிறது. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லுகிற அந்த விமர்சன சிந்தனைக்குள்ளே பிள்ளைகளை நாங்கள் கொண்டு செல்கிறோம். அதே வண்ணம் பாடசாலையிலும் நாங்கள் இவ்விதமான சிந்தனைகள், அதாவது ஒரு கதையை முதலாவது நாங்கள் ஆரம்பித்து கொடுப்போம் என்று சொன்னால், ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிப்போம்னா அவர்கள் சிந்தனை கூடாக ஒரு கதையை கட்டி எழுப்ப முன் வருவார்கள். இந்த ஸ்டீம் கல்வி முறையானது எதிர்கால பிரச்சனைகளை அவர்களை தீர்த்து கொள்ள வழி வகுக்கிறது. அது இந்த ஸ்டீம் கல்வியானது ஒரு அடித்தளமாக அமைகிறது. அடுத்தது, பெண் பிள்ளைகளை இந்த ஸ்டீம் கல்வி கூடாக நாங்கள் ஊக்குவிக்க முடியும். அடுத்தது, நாங்கள் வந்து கலை வடிவத்திலே வெவ்வேறான வழிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கலைத்துறையில ஈடுபட, அதாவது மியூசிக், டான்ஸ், இப்படியான கலை, சித்திரம் வரைதல், இப்படியான காரியங்களுக்கு கூடாக பிள்ளைகளை நாங்கள் மேம்படுத்தவும் பிள்ளைகள் முன் வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கும் எங்களோடு இணைந்து செய்த ஆசிரியருக்கும் கமல்கோடு சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி.
hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.